வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த பகுப்பாய்வில் உங்கள் விருச்சிகம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றலையும், இந்த ஜனவரி மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் திறக்கும் புதிய வாய்ப்புகளையும், அவை உருவாக்கும் அனுபவங்களையும் சாத்தியங்களையும் ஆராய்வோம். பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம். கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். விருச்சிகம் ராசியில் 3 நட்சத்திரங்கள் தங்களுடைய தனித்துவமான சக்தியை வெளிப்படுத்துகின்றன. விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் மட்டுமே உங்கள் ராசியில் பிரகாசிக்கிறது. இந்த பாதத்தில் பிறந்த அன்பர்களே, உங்கள் உணர்வுகளின் ஆழமும் உறவுகளில் காட்டும் உறுதியும் வலிமையாக விளங்கும். இந்த ஜனவரி மாதம் குடும்ப சூழலில் எதிர்பாராத திருப்பங்கள் தோன்றும், எனினும் அவை உங்களுக்கு நீண்டகால நன்மைகளை வாரி வழங்கும். அனுஷம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் முழுமையாக இந்த ராசியை அலங்கரிக்கின்றன. முதல் மற்றும் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு வட்டமும் சமூக தொடர்புகளும் விரிவடையும் காலம் இது. 3ஆம் பாதத்தினரே, பொருளாதார விவகாரங்களில் கூர்மையான கவனம் செலுத்துங்கள். 4ஆம் பாதத்தில் பிறந்த ஆன்மீக அன்பர்களே, உங்கள் உள்ளார்ந்த பயணத்தில் ஆழமான அனுபவங்கள் காத்திருக்கின்றன. கேட்டை நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் முழுமையாக விருச்சிக ராசியில் வீற்றிருக்கின்றன. இயல்பாகவே தலைமைத்துவ பண்புகளுடன் திகழும் இந்த நட்சத்திர அன்பர்களே, முதல் பாதத்தினர் தொழில் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை காண்பீர்கள். 2ஆம் மற்றும் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் படைப்பாற்றல் முயற்சிகளில் வெற்றியின் இனிமையை அனுபவிப்பீர்கள். 4ஆம் பாதத்தினருக்கு உங்கள் ஞானத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் அரிய வாய்ப்புகள் அமையும். மாதத்தின் தொடக்க நாட்களில் பொருளாதார விவகாரங்களில் நிதானமான அணுகுமுறை அவசியம். சூரிய பகவான், புதன், சுக்கிர மற்றும் செவ்வாய் பகவான்கள் உங்கள் குடும்ப பொருளாதார மையத்தில் ஒன்றாக சஞ்சரிக்கும் இந்த காலத்தில் சேமிப்பு மற்றும் நிதி முடிவுகளில் விவேகம் தேவை. அதே சமயம் உங்கள் பேச்சாற்றல் புதிய வலிமை பெறும், வார்த்தைகள் செல்வாக்கு மிக்கதாக மாறும். ஜனவரி நடுப்பகுதியை அடைந்ததும் தகவல் பரிமாற்றத்திலும் அறிவு தேடலிலும் புதிய ஊக்கம் பிறக்கும். கிரகங்கள் தொடர்பு மண்டலத்திற்கு நகரும்போது சகோதர பாசம் ஆழமடையும், புதிய முயற்சிகளை துவங்க பொன்னான தருணம் அமையும். எழுத்தாளர்களே, படைப்பாளிகளே, உங்கள் கலைக்கு சிறகுகள் முளைக்கும் காலம் இது. கேது பகவான் உங்கள் தொழில் வானில் தனது ஆன்மீக பார்வையை செலுத்துகிறார். பழைய பாதைகளை கைவிட்டு புதிய திசைகளை நோக்கி நகர அவர் உங்களை அழைக்கிறார். இதே வேளையில் சனி பகவான் உங்கள் படைப்பாற்றல் களத்தில் அமர்ந்து நிதானமான ஆனால் நிலையான வளர்ச்சியை வழங்குகிறார். வேலைவாய்ப்பு எதிர்பார்த்து காத்திருப்பவர்களே, மாத இறுதி நாட்களில் நற்செய்தி வரும் வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. உங்கள் தொழில் பயணம் மெதுவாக ஆனால் உறுதியுடன் முன்னேறும். நம்பிக்கையுடன் உழையுங்கள், வெற்றி உங்களை தேடி வரும். குரு பகவான் வக்ர நிலையில் சஞ்சரித்து உங்கள் உடல் நலத்தில் ஆழமான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார். இந்த ஜனவரி மாதம் நீண்ட நாளாக தொந்தரவு செய்யும் உடல் பிரச்சினைகளின் அடிப்படை காரணங்கள் வெளிப்படும். தியானமும் மூச்சு பயிற்சியும் மன அழுத்தத்தை கரைத்து புதிய தெளிவை தரும். சனி பகவான் உங்கள் ஆற்றல் மையத்தில் அமர்ந்து வயிறு மற்றும் செரிமான மண்டலத்தில் கவனம் செலுத்த அறிவுறுத்துகிறார். ஒழுங்கான நேரத்தில் உண்ணுங்கள், போதிய ஓய்வு எடுங்கள், இவை இந்த மாதம் கட்டாயம். மாத நடுப்பகுதியில் கிரகங்கள் தொடர்பு மண்டலத்திற்கு நகரும்போது தோள்பட்டை மற்றும் கைகளில் லேசான சோர்வு ஏற்படலாம். அளவுக்கு மீறிய உழைப்பை தவிர்த்து உடலுக்கு ஓய்வு கொடுங்கள். யோகாவும் ஆழ்ந்த மூச்சுப் பயிற்சிகளும் உங்கள் உடலையும் மனதையும் சமநிலையில் நிறுத்தும். இயற்கை உணவுகளை நாடுங்கள், செயற்கை சுவைகளை தவிர்த்திடுங்கள். உங்கள் உடல் அனுப்பும் சிறு சமிகைகளையும் புறக்கணிக்காமல் அன்புடன் கவனியுங்கள்.
ஆரோக்கியமே உண்மையான செல்வம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மாதத்தின் ஆரம்ப நாட்களில் குடும்ப பொருளாதார விவகாரங்கள் முக்கியத்துவம் பெறும். இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களுடன் மனம் திறந்த உரையாடல்கள் அவசியமாகும். பணம் சார்ந்த முடிவுகள் எடுக்கையில் அனைவரின் கருத்துக்களையும் அன்புடன் ஆராய்ந்து ஒற்றுமையுடன் செயல்படுங்கள். ஜனவரி நடுப்பகுதியில் தொடர்புகளில் புதிய உயிர்ப்பு பிறக்கும். சகோதர பாசத்தில் இனிமையான புரிதல்கள் மலரும். காலம் உருவாக்கிய இடைவெளிகள் மறையும். கிரகங்கள் தகவல் பரிமாற்ற களத்திற்கு நகரும்போது குடும்ப கொண்டாட்டங்களும் அன்பு பயணங்களும் உங்களை வரவேற்கும். வாழ்க்கை துணையுடனான உறவில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உணர்வுகளின் ஆழத்தை தொட்டு பார்க்க அழைக்கிறார். மனம் விட்டு பேசுங்கள், புரிதல் பூக்கும். குழந்தைகளின் கலைத்திறன்கள் வெளிப்பட ஊக்கமளியுங்கள். அவர்களுடன் செலவிடும் ஒவ்வொரு நொடியும் விலை மதிப்பற்றது. பெற்றோர்களின் நலனில் கரிசனை காட்டி அவர்களின் முகத்தில் புன்னகை பூக்க செய்யுங்கள். உறவுகளே உங்கள் வாழ்வியல் உண்மையான செல்வம். அவற்றை அன்புடன் வளர்த்தெடுங்கள். ராகு பகவான் வக்ர நிலையில் உங்கள் மனதின் ஆழத்தில் சஞ்சரித்து உள்ளார்ந்த அமைதியை நாடத் தூண்டுகிறார். வீட்டின் சூழலை மேம்படுத்த இது பொன்னான தருணம். நேர்மறை ஆற்றலை பெருக்கும் மாற்றங்களை மேற்கொள்ளுங்கள். சொத்து சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். கேது பகவான் உங்கள் தொழில் வானில் ஆன்மீக ஒளியை பரப்புகிறார். பொருள் தேடலுடன் மன நிறைவையும் இணைத்துப் பார்க்க அவர் அழைக்கிறார். பழமையான வழிமுறைகளை புதிய கண்ணோட்டத்துடன் பார்த்து காலத்திற்கேற்ற மாற்றங்களை தழுவுங்கள். மாத நடுப்பகுதியில் கிரகங்கள் தொடர்பு களத்திற்கு நகரும்போது உங்கள் சமூக வட்டம் விரிவடையும். புதிதாக உருவாகும் நட்புகள் எதிர்காலத்தில் விலைமதிப்பற்ற பலன்களை தரும். எழுத்து, ஊடகம், தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் வாய்ப்புகள் மலரும். உங்களுக்குள் மறைந்திருக்கும் திறமைகளை உலகிற்கு காட்ட தயங்காதீர்கள். தேவையில் உள்ளவர்களுக்கு உதவிகரம் நீட்டுங்கள். சமூக நலனில் பங்களியுங்கள். இது உங்கள் ஆன்மீக பயணத்தை துரிதப்படுத்தும். வியாழன் தோறும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்கள். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு உங்கள் முயற்சிகளுக்கு வலிமை சேர்க்கும். வக்ர நிலையில் பயணிக்கும் குரு பகவான் உங்களை உள்நோக்கிய தேடலுக்கு அழைக்கிறார். இந்த ஜனவரி மாதம் தியானத்தின் ஆழத்தில் மூழ்க சிறந்த காலம். உங்கள் கர்ம வினைகளின் சூட்சுமம் புலப்படும். பழைய வாழ்க்கை பாடங்கள் புதிய ஒளியில் பிரகாசிக்கும். கேது பகவான் உங்கள் தொழில் களத்தில் அமர்ந்து உலக வெற்றியும் ஆன்மீக நோக்கமும் ஒன்றல்ல இரண்டல்ல என்று உணர்த்துகிறார். உங்கள் வேலை உங்கள் தர்மத்தின் வெளிப்பாடாக மலர வேண்டும் என்பது அவரது செய்தி. நேர்மையும் அர்ப்பணிப்பும் உங்கள் பாதையை ஒளிர்விக்கட்டும். ராகு பகவான் வக்ர நிலையில் உங்கள் உள்ளத்தின் வீட்டில் தங்கி மன அமைதியின் உண்மையான இலக்கணத்தை கற்பிக்கிறார். வெளியுலக சாதனைகளின் மாயையை கடந்து உள்ளார்ந்த நிறைவில் நிலைத்து இன்பத்தை காணுங்கள். விடியல் வேளையில் சூரிய நமஸ்காரம் உடலுக்கும் உள்ளத்திற்கும் புது சக்தி ஊட்டும். புனித நூல்களின் பக்கங்களில் உங்கள் மனதை ஈடுபடுத்துங்கள். கீதையின் கர்ம யோக அத்தியாயங்கள் உங்கள் பயணத்திற்கு தெளிவான வழிகாட்டியாக அமையும். மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தின் அதிர்வுகள் உங்கள் ஆரோக்கியத்தையும் ஆன்மீக கவசத்தையும் பலப்படுத்தும். செவ்வாய் மாலைகளில் தேவியின் பாடல்கள் மனதிற்கு இனிய அமைதியை வழங்கும். இந்த ஜனவரி மாதம் பல்வேறு கிரக இயக்கங்களின் அற்புத கலவையை உங்களுக்காக கொண்டு வருகிறது. மாதத்தின் தொடக்க நாட்களில் குடும்ப பொருளாதாரமும் வாய்மொழி ஆற்றலும் முக்கியத்துவம் பெறும். மாத நடுப்பகுதியில் இருந்து தகவல் பரிமாற்றம் சுறுசுறுப்படையும். படைப்பாற்றல் பூக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி காணும். கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம், உறவுகளில் இனிமை, உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம். இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.